ஹாய்டா. ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஜம்மன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா. என்ன சார் இது? ஹாய் ஜம்மன். என்ன இது என்னன்னு கேட்டா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? உட்காருங்க. என்ன சார் இது? ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜம்மன் மொபைலில் அந்த போலீஸ் பார்க்க, இதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே. இதை பற்றி தான் உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணணுன்னு வந்தேன். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா? சார் நீங்கள் அப்பவே பார்த்தீங்களா சார்? நான் தான் ஜெமன் சார் சொல்லிட்டாங்க ரிமூவ் பண்ணோன்னு. நான் தான் சார் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னேன். இதுதான் நம்ம அன்றைக்கி ரிமூவ் பண்ணிட்டோமே. ரிமூவ் பண்ணிட்டோம். ஆமாம் சார், நீங்கள் கூட பார்த்தீங்கல்ல. ஓகே, அப்புறம் எப்படி இது இங்கே வந்ததா? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணுறீங்களா? 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இதை ரிமூவ் பண்ணி. பட் ரிமூவ் ஆகவே இல்லை. இதை நான் வெளியே பண்ணியிருப்பேன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, எதுக்கு நான் உங்களை தேடி வந்தேன்? எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? என் கண்ணு முன்னாடி ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம். ஜூ சார், நாங்கள் இதை போஸ்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் எப்படி சார் வந்தது? அதான் சார் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு க்ரைம் டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கான். அந்த போலீஸும் அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி செக் பண்ண சார், நாங்கள் ரிமூவ் பண்ண ஐடியே இல்லை. அது என்ன? ஆமாம் சார் அப்படின்னு ஜம்மந்தை காட்டிட்டு, இத்தனை பேருக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு, ஒன்றில் டெலிட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இன்ஸ்டால் ஆகிடும் சார். அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரிமூவ் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம் சார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் சார், இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பட் அப்போ மறந்துட்டேன். அன்னைக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சேன். சாரி சார், ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க அப்படின்னு அவனும் ரியா ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் ஆகிடுச்சு சார். அண்ட் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்க. அது வாட்டின்னு சுற்றிக்கிட்டே இருக்கு. அதான் ரிமூவ் ஆகிடுச்சுல. இதுதான் போன வாட்டி நீங்கள் பண்ணீங்க. ஓகே, எப்படி? ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க சார். ஜம்மன் பார்க்க இதுலேருந்து ரிமூவ் பண்ணாலும் உள்ள ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட ஃபோட்டோ இருக்கு. ரிமூவ் பண்ண இங்கே பாருங்க. ஜம்மன் பார்க்க ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கு. இது யாரும் அப்லோட் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும் சார். கடுப்பாகிறான். முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் சார், பட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஈஸி ஆகிடுச்சு. நான் அப்படி திங்க் பண்ணிக்கிட்டேன். அப்படி சொல்லிட்டே இருக்க ஜமன், இப்படி சொல்லவா உங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறேன்? அன்னைக்கு அவ்வளோ கட்டுக்கட்டாக வாங்கினல, இப்படி பண்ணுறதுக்கா? போஸ்ட் போட்டு வந்தால் ரிமூவ் பண்ணணும்னா அப்போ க்ரைம் டிபார்ட்மெண்ட் எதுக்கு? உங்களை நம்பினால வேலைக்காக்காத. நான் எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜமன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கிளம்புறான். அவன் ஸ்டார்டிங்கில் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணி அது ரிமூவ் ஆகலை. நிறைய ஹேக்கர் கூட போயிருப்பான். அவங்களும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே விட முடியாது இல்லையா? போலீஸை தேடி வந்துட்டான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்க ஜமனும் ஒரு நம்பிக்கையா ஓகே ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் இருந்திருப்பான். பட் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இப்படி இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. வந்து காரில் ஏறிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்க்க இன்னுமே ஏன் ஒரு ஃபோட்டோ அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவன் இந்த மெம்பரில் இருந்து ரிமூவ் ஆகிட்டு போயிட்டான். அதனால அவனுக்கு இதெல்லாம் தெரியல. ஏன் சொன்னதுக்கப்புறம் உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகிட்டுக்கிட்டான். அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் பொண்டாட்டி உங்கள் ஃபோட்டோ இது போகிற ஒரு ஆப்பில் போஸ்ட் ஆகிருக்கு. அத்தனை பேர் வல்கராக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போது ஒன்ஸே கடுப்பாக கோவமாக இருந்தா, உங்களை திங்க் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் அவனுக்கு என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் நிறைய சொல்லியிருப்பீங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே நைட்டு ரித்தி பன்னிக்கு ஃபீட் பண்ணிட்டு ரியா கிட்ட கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருப்பான். ஸோ பெட்டில் உட்காந்து பன்னிக்கு ஃபீட் பண்ணிட்டு அவன் கையில் கிஸ் பண்ணிட்டு அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப சேட்டை பண்ணுறீங்கள நீங்கள், குறும்புத்தனம் அதிகம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா பன்னிக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் பன்னி அப்படியே தூங்க அவனை தூக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அவன் ரியாவோட பெட்ரூம் போகிறா. அக்கா அப்படின்னு நீ கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறீங்க. அவள் சும்மா மொபைல் நோண்டிட்டு படுத்துருந்துருப்பான். ஸோ சவுண்டு கேட்டோடனே எழுதுக்க பன்னி தூங்கிட்டானா
தூக்கிட்டு வா அப்படி சொல்லுது. அவள் பக்கத்தில் படுக்க வைக்க சொல்லுது. அவனுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டே இருக்க. அக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லு ரித்தி. உங்க உட்கார். ரித்தியும் பக்கத்தில் உட்கார. ம் என்ன பேசணும்? அத சொன்னா கோவப்படக்கூடாது. சொல்லு. நீ ஏன் ஜிமன் மாமாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? ரித்தி இல்லை நான் சொல்றது கேள. எனக்கு தெரிஞ்ச ஜிமன் மாமா நீ சொல்ற அளவுக்கு மோசம்லாம் கிடையாதுக்கா. ரித்தி போதும் விட. குதுக்கம் இல்லையா? குதுங்கு. அக்கா ரித்தி அவரை பற்றி பேசின எனக்கு கோவம் வரும். வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல. நீ நினைக்கிற மாதிரி ஜிமன் மாமா அவ்வளோ கிட்டவங்களா இல்லைக்கா. மார்னிங் நான் அவர்கிட்ட பேசினேன். எவ்வளோ ஸ்வீட்டாக என்கிட்ட பேசினார் தெரியுமா? எது ஹாஸ்பிட்டலில் வந்தாரே அப்போவா? என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடியா இல்லை அடிச்சுட்டு நான் கத்தி திட்டினதுக்கு அப்புறமா? ரித்தி அமைதியாக இருக்கா. வந்த உடனே அவர் என்னென்னலாம் பார்த்தல. யார் சொல்றதும் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. அவர் எப்படி இருப்பாரு, மற்றவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சுப்பாரு. ஜான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவனை ஏன் கூட கம்பேர் பண்றாரு. அவரு எப்படி அவ்வளோ பொண்ணுங்க கூட சுத்துறாரோ அதே போல நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டாரு. வந்த உடனே ஏதாவது பேசினாரா பத்தியா? அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த கோவம் அது எப்படி சொல்றது? அவர் ஒரு சைக்கோ. அவரெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் ஒரு நார்மல் கிடையாது. எந்த டைம்ல எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. சைக்கோ. கோவத்தால மட்டும் நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லிட்டேன். ரியா கண்ணு மூட ஜமன் பண்ண டார்ச்சர் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ வரும்போதே அவ கண்ணு கலங்குது. அக்கா என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி அலற? அக்கா இங்க பாரு அப்படின்னு பேச. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரித்தி. பாரு இன்னைக்கு தான் நான் எனக்கு புரிய வச்சான். ப்ளீஸ் என்னை விட்டுங்க. அவர் ஒரு சைக்கோ. அவர் கூடலாம் இருக்க முடியாது. அக்கா இங்க பாரு அவர் கோவப்பட்டாரு. அதை வச்சு தானே நீ சொல்ற. ரித்தி உங்களுக்கு எதுவும் புரிய வைக்க முடியாது ரித்தி என்னால. அவரை இன்னைக்கு பட்டாரு நடந்துக்கிட்டாரு. அதை வச்சு மட்டும் நான் சொல்லலை. ஜான் ரித்தி சொல்லுது அன்னைக்கு நடந்த அந்த மூமெண்ட்டை சொல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் ஜலசா. ரித்தி அப்படி சொல்லிட்டு ஜேகேவை கம்பேர் பண்ணி நிறைய ஜெமன் திட்டிருப்பான். அது அப்யூஸ் பண்ணியிருப்பான். செக்ஸுவல் அப்யூஸ் பட் இதெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியல. இங்க பாருத்தி இதை வச்சு நீ அவர் நல்ல அவருக்கு ஒரு சான்ஸ் ஒரு எதுக்கு சொல்ற? அப்படி சொல்ல ரித்தியோ சொல்ல வரா. எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஜெமன் மாமா தான் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிச்சு. ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அம்மா உள்ள வராங்க. அதுக்குள்ள இதோட நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களா சொல்லாத ரித்தி. ஆமாம்மா பனி தூங்கிட்டாங்க அப்படின்னு திரும்பிக்கிறா. ரித்தியால சொல்ல முடியல. அவ ஒரு மாதிரி சைலண்டா அம்மாவையும் பார்த்துட்டு இருக்க. அவங்க உங்க கூட வந்து படுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரோட அந்த நார்மல் லைஃப் போயிட்டு இருக்க. இப்போ ஒரு கார் வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்குது. பையன் எட்டி பார்த்துட்டு யாருக்காரு நம்ம வீட்டான் முன்னாடி எதுக்கு நீ வந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த கார்ல இருந்து ஒரு பர்சன் இறங்கி வரான். அம்மா யாரோ வராங்க அப்படின்னு நீங்க கத்த. கிச்சன்ல இருந்து அம்மா வராங்க. சவுண்ட் கேட்டு ரித்தியும் வர. அவன் வீட்டுக்குள்ள இருந்து அதாவது வெளில இருந்து வீட்டுக்குள்ள வரான். யாரடி வர்றதா தெரியல. எல்லாரும் அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் உங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து நின்ன அப்படி கேட்க அம்மாவும் ஒயனும் உங்களை பாக்குறாங்க. நான் தான். நீங்க? மேம் ஜேகே சார் லைன்ல. அம்மாவுக்கு ஒரு மாதிரி குஷியா இருக்கு. ஜேகேவா இப்போ பேசுறானா அப்படி இருக்கு. அவங்க சைலண்டா ரித்திய பார்க்க ரித்தி எதுக்கு கால் பண்ணிருக்காருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு போதும் வாங்கிட்டு உங்க ரெண்டு பேரும் விட்டு கொஞ்சம் தள்ளி போறா. ஹலோ கார் அனுப்பிட்டேன். கூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. 10 o'clock கண்டிப்பா அங்க இருக்கணும். சீக்கிரம் வா. ரித்தி அமைதியா இருக்கா. இதுக்கு தான் கால் பண்ணியிருக்கான்னு தெரியுதா? ஏய் லைன்ல இருக்கே இல்லையா? இருக்கம்மா. ஏறி வா. 10 o'clock இங்க இருக்கணும். அது ஃபோன் கால் கட் ஆயிடுச்சு. நீங்க அவனை பாக்குறீங்க. மேம் 10 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. கிளம்பிட்டேன் வந்துட்டேன். ஓகே மேம் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவ காருக்கு போறான். நெக்ஸ்ட் அம்மா என்னடி சொன்னா? அதுக்கு மார்னிங்கே ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் நம்பர்லாம் அவனுக்கு தெரியாதா? கால் பண்ணும்போது நீ எடுக்கலையா? அப்படி நிறைய கேட்க என்னாச்சு ரித்தி?
உங்க 2 பேருக்கும் சேர்த்து. மாமா வெளியே கூப்பிட்டுச்சுமா, நான் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். பையனுக்கு ஆனா பொக்கு பொக்குன்னு இருக்கு, எதுக்கு கூப்பிட்டுச்சு தெரியலையே அப்படி. அம்மாக்கு ஆனா குஷியா இருக்கு. வேகமா போ, இப்ப நான் போறேன், சீக்கிரம் போ அப்படி ஒரு ஸ்மைலோட சொல்ல, நீங்க ரூம்குள்ள வரீங்க. எதுக்கு இப்படி வர? கார் அனுப்பியிருக்கல, மொபைல் எடுத்துட்டு போறேம்மா. சரி சீக்கிரம் போ. நீங்க மொபைல் எடுத்துக்கிட்டு அவனுக்கு கால் பண்றக்கா. அவளும் தலையாட்டா. நெக்ஸ்ட் வீட்ல இருந்து வெளியே போறா. இங்க ரியா பன்னியை தூக்கிக்கிட்ட டேக்கர் போயிருக்கா. பன்னி அவளை புடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டான், அழுதுட்டே இருக்கான். போகாத போகாத அந்த மாதிரி சொல்றான். அச்சோ கூடாது, தூங்கும், இருங்க இருங்க அப்படின்னு கீழே இறக்கி நிக்க வச்சுட்டேன். 2 hours தான், அம்மா வந்து கூட்டு போயிடுவேன் அப்படி சொல்ல, அவன் அப்ப கூட கேட்காம அழுதுட்டே இருக்கான். அதனாலும் ரியா கையை எடுத்து விட்டுட்டு, கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, பையன் ரொம்ப பயப்படுவான். அவனை பயப்படுறான், அவனை பார்த்துதான் இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பயப்படுது. நீங்க எல்லாரையும் பார்க்க பன்னி பையனை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். பையன் சின்ன பையன், ஓகே, எல்லாரையும் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு ஏகப்பட்ட குறை சொல்றாங்க. இங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு 2 days தான் இருக்கும் போல, அதுக்குள்ள இவ்வளவு கலவரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பன்னி பையனை பாக்குறீங்க, அவன் ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு இருக்கான். வேற வழி இல்ல, சரி ஓகே இதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான், அவன் கொல்றதானே அவனுக்கு தெரியலங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வெளில வரா. பன்னி ரியா போற வரைக்கும் பார்த்து அழுதுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் அவன் போயிட்டான், கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கான். அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். கற்றுக்கவே மாட்டேன்றான், துரு துரு துருன்னு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ரித்தி கோர்ட்ல உட்காந்துருக்கா. ஜேகே அவளுக்கும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான். அந்த கோர்ட்ல ஒருத்தர் சைன் பண்ணலன்னா கவுன்சிலிங் வரும். ஸோ 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா. அதனால எந்த ஒரு கவுன்சிலிங்கும் இல்லாம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஜிகேவை பார்த்துட்டே இருக்கீங்க, அவன் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு ஜிகேவை பிடிக்கிற ஆரம்பிக்கும் போது ஜிகே உங்க கூட இல்லை. இந்த டைம் ரியா ரித்திக்கு கால் பண்றா. ரித்தி காலேஜ் போயிட்டியா? அக்கா ஜோய் இங்க பாரு, பன்னி மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட், அவன் அதுக்குமே மாட்டேன்டா அப்படின்னு பேசிட்டே இருக்க. அக்கா நான் காலேஜ் போகல. என்னாச்சு ரித்தி, வாய்ஸ் அப்படி இருக்க? காலேஜ் போகலன்னா வேற எங்க போயிருக்க? கோர்ட்டுக்கு. அங்க எதுக்கு போன? காலையில மாமா கார் அனுப்பிச்சு. எதுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு? அவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுக்கா. அவ்வளோதான், அமைதியாயிட்டா. ஆப்போசிட்ல ரிதி, ஒரு நிமிஷம்க்கா வர. ஃபோன் கால் கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்க ஜேகே தான். கிளம்பு வீட்டுக்கு. ஜேகேவும் பார்க்குறீங்க, பிஏ கிட்ட கீ கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போய் விட்டு வா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனை பொறுத்த வரைக்கும் ரியா தானே ஒய்ஃபு, இவங்க யாரு, இவங்க கூட டிவோர்ஸ் ஆச்சுன்னா அப்ப இவங்க தான் ஒய்ஃபா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட உங்களை பாக்குறான். என்ன பாக்குற, ஒரு மீட்டிங் இருக்குல்ல, சீக்கிரம் கூட்டிட்டு போய் விட்டு வா, ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ் போறேன் வந்துரு அப்படின்னு ஜேகே கிளம்ப. ஜேகே போற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் பிஏ உங்ககிட்ட வந்து நான் கிளம்பலாம், நீங்க எதுவும் பேசல, கார்ல போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் அவன் வீட்டுல இறக்கி விட்டுட்டு அவன் ஆஃபீஸ் போயிட்டான். கால் பண்றது சொன்னவே உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்னாச்சு, மாமா எதுக்கு உனக்கு கூப்பிட்டுச்சு, எதனா ஹர்ட் பண்ணுச்சா, அடிச்சுதா அப்படி சொல்லிட்டு வயன் ரித்தியோட நெக்கெல்லாம் பார்க்குறா. லாஸ்ட் டைம் கழுத்து பிடிச்சி நசுக்கிருப்பான் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது பண்ணுச்சா. மாமாக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுக்கா. வயன் அமைதியாயிட்டா. ஏ ரித்தி, ஏக்கே கூட்டு போன, எங்க கூட்டு போனா, எங்க போனீங்க? கூடவே பையனையும் கூட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா நிறைய சொல்ல, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேம்மா. சரி சரி போய் படு. வையன் நீ என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா? இதோ கிளம்புறம்மா அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்துட்டீங்க. படுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த ரித்தி கிளம்பிட்டு இருக்கா. டயர்டா இருக்கு, படுக்கிறேன்னு தானே சொன்னேன், எங்க கிளம்புற ரித்தி? காலேஜ் போகணும்ல. டயர்டா இருக்கு தானே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மாவோட பேச்சை டைவர்ட் பண்ணதான் சொன்னேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குக்கான்னு போகணும், அம்மாவை எப்படியாவது சமாளிச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவ கிளம்ப. ஒய்யன் அவ கையை பிடிக்கிறா. என்னக்கா? ரித்தி நீ ஓகேவா? நான் ஓகே தான்க்கா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறா. அவளுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி இருக்கும், பட் வெளியே காட்டிக்கவே இல்லை. அவ காலேஜ் போக இதை கேட்டு ரியா நெக்ஸ்ட் ஜெக்கோட ஆஃபீஸில் இருந்திருப்பா. நெக்ஸ்ட் தான் அதெல்லாம் நடந்திருக்கும்.
மாமா இன்னும் நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கே என்ன? ஏய், எங்கிறது கிளம்பு. இதுக்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி தானே? ரியா என்கிட்ட ஒரு வாட்டி ரீத்தி சொன்னா, இங்கே பாரு அவ ரொம்ப சின்ன பொண்ணு, என் பேரு சொல்லிட்டு அவ எப்படி ஃபீல் பண்ணுவா உனக்கு தெரியும்ல. எங்கிறது கிளம்பு. மாமா ப்ளீஸ், நீ பண்ணுறது தப்பு. என்ன? இங்கே பாரு, அதெல்லாம் முன்னாடி. இப்போ அந்த மாதிரி உன்னை நான் நினைக்கவே இல்லை, புரியுதா? கிளம்பு. நினைக்கலையா? கிளம்புடி. சரி ஓகே, அப்போ என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? ரியா, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, இங்கிறது கிளம்பிடு. மாமா இங்கிறது கிளம்பு. ரித்தியோட லைஃப் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவ இப்படிதான் கஷ்டப்படணுமா? அதை நீ அவகிட்டே போய் கேளு, என்ன பண்ணான்னு. என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், நீ அவன் புருஷன் தானே, அவளை அப்படி விட்டுருவியா? ரியா மாமா இங்க பாரு, அவ ரொம்ப கஷ்டப்படுற மாமா. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு அவ இங்கிறது கிளம்பு, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு போகும்போது அவ இப்படியே தான் லைஃப் ஃபுல்லாக சிங்கிள் மாமா இருந்து கஷ்டப்படணுமா? ஜிக்கு இப்போதான் அவளை பார்க்குறான். அவ சின்ன பொண்ணு, வீட்டில் மாதிரிலாம் அவளால் திங்க் பண்ண முடியாது. அவ கஷ்டப்படணுமா? இல்லை, இப்போ நீ எதுவும் சொன்னியே, எங்களெல்லாம் அவளை பார்த்துக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. புருஷனா நீங்கள் அவ கூட இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி எதுவும் சொன்னியே, சிங்கிள் மாம் பன்னியை வச்சுக்கிட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுற, லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கணுமா? பன்னி எப்படி உனக்கு மனசு வருது? நீ நான் பார்த்து ஜெயிக்கவே கிடையாது, மாதிரி மான்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிற நீ. ஏய் பன்னி, இது சிங்கிள், என்ன சொல்ல வர, தெளிவா சொல்லு. அவளுக்கு கல்யாணம் பண்ண ஒரு நாள் அவ பிரெக்னெண்டா இருந்தா, இப்போ உனக்கு ஒரு குழந்தை, அதை வச்சுக்கிட்டு அவள் லைஃப் லாங் கஷ்டப்படணுமா நான் கேட்குறேன். ஐயோ தெளிவா சொல்லு. இதுக்கு மிஞ்சி என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லுங்க. ரித்திக்கிட்ட பேபி இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பொறுத்ததுலேருந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் புரிச்சுக்கோ. பாப்பாவுக்கு அது பாரு அப்படி சொல்ல ஜிகி ரியா ஷோல்டர் பிடிச்சிட்டேன். பன்னி எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, என்ன சொல்ற ரியா? அப்போதுலேருந்து நான் இதானே சொல்லிட்டு இருக்கேன், தெளிவா சொல்லு. அப்படி அவ சொல்ல, நான் கூப்பிட்டு போகிறேன் வா. 2 பேரும் ஆஃபீஸில் இருந்து வெளில வரீங்க. நெக்ஸ்ட் டே கேர், இது யூனிவர்சிட்டி. அதே இல்லை மாமா, அது அங்கே இருக்கு காலேஜ், ஹாஸ்பிட்டல், நீங்கள் இது பின்னாடி ஸ்கூல், இது வந்து டே கேர். அப்படி நிறைய சொல்லிட்டுருக்க ஜிகி அவனோட ஐடென்டிட்டி இங்கே தான் யூஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கான்டாக்ட் பண்ண, இது காலேஜ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரித்தி நம்மளோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கா. ஓகே அவள் காலேஜ் படிக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணியிருப்பான். ஸோ டேக்கரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஓகே டீட்டெயில் கேட்கும் போது, அதாவது ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படியோ அவன் அட்ரஸ் மட்டும் வாங்கியிருப்பான். அவன் நினைச்சது ரித்தியா அங்கே படிக்கிறா போல அந்த மாதிரி நினைச்சிருப்பான். பட் பன்னி இங்கே இருக்கான். நெக்ஸ்ட் பன்னியை தூக்கிட்டு வர ஜிகி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இல்லையா இந்த மிஸ் கிட்ட இருந்து பன்னியை வாங்கிக்கிட்டு ஜிகி கிட்ட வர, பன்னி பையன் தேம்பி வாழ்ந்துட்டு இருக்கான். ரியா விட்டு போயிட்டால அதனால. ஸோ ரியா அவனை தூக்கிட்டு வந்தா ஜிகி கிட்ட கொடுத்த, என்ன பாரு, இதுக்கப்புறமும் நீ ரித்தியை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? வேணாம் ப்ளீஸ், இவனுக்காக பார்த்து ரித்தியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் மாமா அப்படின்னு நிறைய பேச ஜேகே பன்னியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணே கலங்குது. இவன் அன்னைக்கு நீதான் அப்பாங்கிறத சென்ஸ் பண்ணிட்டான் தெரியுமா? ஜேகே ரியாவை பார்க்க, நீயும் ரித்தியும் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்கு அவனை பார்த்த உடனே சிரிச்சான். பட் இதான் கோவமா இருந்த, அன்னைக்கே நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க. ஜிகே பன்னியை பார்க்க, பன்னி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு சென்ஸ் ஆகுது, இந்த பர்சன் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ், அப்படி யாருக்கிட்டையும் அவ்வளோ இதுவா போயிட மாட்டான். ஜிகே கிட்டே சைலண்டா இருக்கான். ஒரு ஸ்மைலோட ஜிகே பார்க்க, இந்த பன்னி டீத்த ஜிகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிகே லைட்டா பன்னி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண, பன்னி கியூட்டா சிரிக்கிறா. ஜிகே அப்படியே உன் செஸ்ட்டுக்குள்ள வச்சு ஹக் பண்ண மாதிரி டைட்டா பிடிச்சிக்கிறான். மாமா ப்ளீஸ் ரித்தியை விட்டுறாத, ரித்தி ரொம்ப சின்ன பொண்ணு, எங்களை மாதிரிலாம் அவளால் திங்க் பண்ணவே முடியாது, ஏதாவது பண்ணியிருந்தாலும் அவளை மன்னிச்சுக்கியே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்ல. ஜிகிக்கு என்ன கோவம் தான், அபார்ட் பண்ணிட்டான் அதான் கோவம். முழுசா அவன் குழந்தை அவன்கிட்ட இருக்க சைலண்டா இருக்கான். பன்னி ஹக் பண்ணிட்டு
டே ஒன்ல இருந்து, அதாவது ரித்திய கல்யாணம் பண்ண டே ஒன்ல இருந்து ஒரு நாள் கூட திங்க் பண்ணியிருக்க மாட்டான் ரித்திய விட்டுணும், டிவோர்ஸ் பண்ணணும். அப்படி ஸ்டார்டிங்ல அவனுக்கு பிடிக்கல, அவன் மனசு ஃபுல்லா ரியா மட்டும் தான் இருந்திருப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிட்ட வர வர அவன் பண்றது தப்பு அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு ரித்திய புரிஞ்சுக்கணும். ரியா பேர் இதுக்கப்புறம் ரித்திக்கிட்ட யூஸ் பண்ண கூடாது, ரித்திய ரியாவான்னு நினைக்க கூடாது. நிறைய டைம் நம்மளை யாரும் பார்த்துக்கல, நமக்குன்னு யாருமே கிடையாது, இப்படி நம்ம திங்க் பண்ணிருக்கும் போது நம்மளுக்காக ரித்தி இருக்கா, அவளை புரிஞ்சுக்கணும், நம்மள யாரும் பார்த்துக்க வேணாம், நம்ம ரித்திய பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணும் போது ரித்தியா எனக்கு ஜேக்கிவை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளில வந்திருப்பா. அது ஜேக்கிக்கும் தெரியும், ஜேக்கி முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜேக்கிவை தான் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த டிவோர்ஸ்ல வந்து முடிச்சிருக்கு. ஜேகே பன்னி ஹக் பண்ணிட்டு சைலண்டா இருக்கான். மார்னிங் தான் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும். பன்னி முழுசா இருக்கான், அப்படியே அந்த டிவோர்ஸ் பண்ணும் அப்படி திங்க் பண்ணும் போது குழந்தை பிறந்த இத்தனை வருஷம் நான் எப்படி ஃபீல் பண்ணேன். அவள் வயிற்றுக்குள்ளேயும் குழந்தை இருக்கும் போது இன்ச்சு பை இன்ச்சு அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ என்னால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்ல நான். எல்லாம் யாரால? ரித்தியால. நான் நினைக்கல அவ கூட க்ளோஸா இருக்கும் போதும் அப்படி இப்படி நடந்துக்கும் போதும் எனக்குன்னு ஒரு குழந்தை வரணும் ஒரு நாள் கூட நான் நினைக்கல. பட் அந்த செகண்ட் ரித்தி பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறப்போ ஏதோ என் வேர்ல்டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அந்த செகண்ட் என்னை விட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் குழந்தையே இல்லைன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டிவோர்ஸ். எப்போ குழந்தை இருக்கு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவளுக்கு. இதெல்லாம் நிறைய மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். வெளியே கத்தி என்னை பார்த்தா எப்படி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட கத்த ஜிகே இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்திருப்பான். நீ எல்லாம் எப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ரியா ஜிகேவை பார்க்க ரித்தி எங்க? என்னாச்சு மாமா? ரித்தி எங்க? இந்த டைம் அவ காலேஜ்ல இருந்து அப்படி ரியா சொல்ல ஜேகே நெக்ஸ்ட் பனியை தூக்கிக்கிட்டு கார்ல ஏறான். மாமா என்னாச்சு? கார்ல ஏறு. நெக்ஸ்ட் அந்த கார் எடுக்கிறான். என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட? மாமா இவ்வளவு சொல்லி உனக்கு அந்த கோவம் போலியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரில நீங்க கிட்ட பேசிட்டே வர அவன் இவ்வளவு நாள் என் குழந்தை பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டேன்ல, உன் தங்கச்சி பட வேணாம். என்ன பேசுற? தெரியும்டி, நான் பண்ணும் போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றான் ஃபாஸ்டா. ஜிகே மேல இருக்க பன்னி பயந்துக்கிட்டு ஜிகே ஒரு நெக்க ஹோல்ட் பண்ணிக்கிறான்.